நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் வேலை டிவியிலேருந்து வெங்கடேஷ் பேசுகிறேன். இன்னைக்கு கோவில் உலாவில் எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, திருநெல்வேலி டவுன்லேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் கடந்து குன்னத்தூர் உள்ள செங்காணி அங்கே உள்ள அருள்மிகு ஸ்ரீ கோத பரமேஸ்வரர் ஸ்ரீ சிவகாமி அம்பாள் அதிகாரத்திற்கான அருமையான ஸ்தலம் தாங்க இது. இதோட சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா, செங்காணின்னு ஏன் சொல்கிறாங்க இந்த ஊருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காணினா நிலம், காணிக்கு பொருள் வந்து நிலம், அதாவது செங்காணி செம்மண் நிறைந்த நிலம். அதனால் இந்த கோயிலுக்கு செங்காணின்னு பேர் வந்திருக்கு. இந்த கோயில் வந்து 13ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டதாக சொல்லப்படுறாங்க. வீரபாண்டிய மன்னன் வந்து அந்த காலத்திலே 4200 ரூபாய் பூஜைக்காக கொடுத்ததாகவும் சொல்லப்படுறாங்க. தனிச்சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா, கோயில் வெளிப்பிரகாரத்தில் ஒரே கல்வெட்டில் அமைக்கப்பட்ட ஆறுமுகநாயனார் சன்னதி இருக்குது, வந்து பாருங்கள். ராகுஸ்தலம் மற்றும் நவக்கிரகத்தின் 4வது தலம்னு இதை சொல்கிறாங்க. இங்கே வந்து வழிபட்டோன்னா திருமண தடை மற்றும் குழந்தை பாக்கியம், ராகுதோஷம், நாகதோஷம் இதெல்லாம் நீங்கும்னு சொல்கிறாங்க. நீங்கும் சொல்கிறது வந்து ஐதீகம். இதை வந்து சொல்கிறாங்க, நீங்கள் சொல்கிறது வந்து ஐதீகம். சிறப்பு பூஜை நேரம்னு பார்த்தீங்கன்னா, காலை 7 மணிலேருந்து 10:45 வரைக்கும் பண்ணுறாங்க. 10:45 நிமிடம் வரைக்கும் பண்ணுறாங்க. மாலைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 5 மணிலேருந்து 6:30 மணி வரைக்கும் பூஜை நடக்கு. சிறப்பு பூஜைன்னு பார்த்தீங்கன்னா, ராகுகால பூஜை ஞாயிற்றுக்கிழமை தோறும் மாலை 4:30 மணிலேருந்து 6:30 மணி வரைக்கும் நடைபெறுது. வணக்கம் ஐயா. வணக்கம். உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் சந்திரசேகர். இன்றைக்கி சனி பிரதோஷம், சொல்லுங்கள். பிரதோஷத்தை பற்றி நீங்கள் கோயில் வந்து வழிபாடுறீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். நான் கடந்த 1 வருஷமாகவே இங்கே வந்துக்கிட்டு இருக்கேன். அதுக்கு முன்னாடி பிரதோஷங்கிறது நான் சின்ன வயசுலேருந்து சாமிகள் கும்பிடுறதுல எனக்கு ரொம்ப ஈடுபாடு இருக்காது. ஆனால் கண்டிப்பாக செய்யணுன்னு சாமியை கும்பிடுவேன். நம்பிக்கை நிறைய இருக்குது எனக்கு. பிரதோஷத்துக்கெல்லாம் ரொம்ப முக்கியமான நாள்னு சொல்லுவாங்க. வருவேன். சில நேரம் வந்து எல்லா சாமிக்கும் சின்ன விளக்கு போடுவேன், அதெல்லாம் செய்வேன். இப்போ சில நேரம் முடியலன்னா அதை விட்டுருவேன். இல்லாட்டி அந்த அறிக்கைன்னு அந்த சின்ன விளக்கு வாங்கி கொண்டு வந்து எல்லா சாமிக்கும் ஏற்றி விடுவேன். சில நேரம் அது முடியாது, அதனால் அது முடியல. சோம்பேறித்தனம், வேறு ஒன்றும் இல்லை. இந்த கோயில் உங்களுக்கு எப்படி யார் சொல்லி நீங்கள்? கோயில் வந்து இயற்கையாகவே இது வந்து இந்த நவ கைலாசலத்தில் நவக்கிரக தலத்தில் இது ஒன்றும் இல்லை. அதனால தான் எல்லாம் இதுக்கு வந்திருக்கேன். எல்லா இது அநேகமாக இந்த சைடு புறம் போயிருக்கேன். தஞ்சாவூர் கும்பகோணத்தில் வந்து எல்லாமே எல்லா கோயிலுக்கும் எல்லோரும் போகிறாங்க. நானும் போயிருக்கேன். நானும் கும்பகோணத்தில் இருக்க கோயிலோட அடுத்த சின்ன ஸ்தலம்னு இதை சொல்கிறாங்க. உண்மைதான், கேள்விப்பட்டிருக்கீங்களா? எது சார்? கும்பகோணத்தில் நம்ம சொல்கிறல அருகில் திருநாகேஸ்வரர், அந்த கோயிலோட அங்கே வழிபடுறதை இங்கே வழிபடலான்னு சொல்கிறாங்க. இல்லை, அது திருப்பதி வந்து இந்த இது சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை தான். பேஸ் வந்து இந்த ஆன்மீகங்கிறது வந்து நம்பிக்கை தான். நம்பிக்கை இல்லைன்னா அது ஒன்றுமே இல்லை. புரிஞ்சுட்டிங்களா? எனக்கு அதெல்லாம் ஈடுபாடு உண்டு. ரொம்பலாம் வெறியா இதெல்லாம் கிடையாது. இதே நான் வந்துக்கிட்டு இருக்கேன். இதை நான் இப்படி தொடர்ச்சியாக இப்போ வர காரணம் என்னம்னா, நான் அங்கே இல்லைன்னா சென்னையில் ஏதாட்டும் ஒரு கோயிலுக்கு போயிடுவேன். செங்கன்மாலீஸ்வரர்னு ஒன்று இருக்குது ஓஎம்ஆரில். அதை விட்டாச்சுன்னா நாவலூரில் ஒரு கோயில் இருக்குது, சிவன் கோயில், அங்கே போயிடுவேன். பிறகு என் மகா வீட்டு பக்கத்தில் தாளம்பூரில் ஒரு சின்ன கைலாசநாதர் கோயில் இருக்குது. சின்னதாக இருக்கும், மக்கள்லாம் வருவாங்க, அங்கே கும்பிட்டுருவேன். ஏன்னா அப்படி ஒரு நாள் அந்த இதில் நின்றுக்கிட்டு இருக்கும்போது, லைனில் நின்றுக்கிட்டு இருக்கும்போது எனக்கு பின்னால் 2 பேர் பேசிகிட்டு இருந்தாங்க. என்ன பேசுனாங்கன்னா, இதேமாரி இப்போ நான் வேண்டியிருக்கேன், 21 பிரதோஷம் நான் வரணும்னு நினச்சிருக்கேன் அப்படின்னு ஒரு ஆள் சொன்னார். அதனால் நான் அது வந்து என் மனசில் போயிடுச்சு. அதனால் நான் 21 பிரதோஷம் கண்டினியூஸ் வரணுன்னா, ஆனால் சாமி மட்டும் வரப்போகிறேன். இப்போ அங்கேருந்து நினச்சது வந்து நம்ம கடைசி 7ஆம் நாளும் ஊந்தாட்டி சாமியை கும்பிட்டு போயிடணும். அது எனக்கு இந்த கோயில் ரொம்ப இதாகும். போன விட வர முடியல. பேட்டையில் உள்ள அந்த சிவன் கோயில் போயிருந்தேன். ஆனால் எனக்கு என்னவோ அது ஒரு இச்சிங்காகவே இருந்தது. இந்த பிரதோஷத்துக்கு இந்த கோயிலுக்கு வரல. எனக்கு சென்னையில் போனால் நான் அதை நினைக்க மாட்டேன். ஏன்னா அங்கே உள்ள கோயில் அவ்வளோதானே. நான் அங்கேருந்து இங்கே வர முடியாது எல்லாம். அதெல்லாம் ஒன்றும் இங்கே நல்லா நடத்துகிறாங்க. எல்லாருமே இன்வால்வாக இருக்காங்க. பெரிய கூட்டங்கள் கிடையாது. அதனால் சர்வசாதாரணமாக இந்த சாமி அழகாக மனமாற உட்காந்து கும்பிடலாம். சில கோயில்களில் தள்ளி போய் இந்த ஜோலிலாம் இங்கே கிடையாது. அது பாட்டு இருக்கும். எல்லோரும் வராங்க, எல்லோரும் நிம்மதியாக சாமி கும்பிடுவாங்க. இங்கே வராங்க யாருமே வந்து எரிச்சல் பட்டு போய மாட்டாங்க. வணக்கம்மா. வணக்கம். உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் சாந்தி. நாங்கள் என்ஜோகான்லேருந்து வரேன். ஒரு 5 வருஷமாக இந்த கோயிலில் பிரதோஷத்துக்கு வந்துட்டுருக்கேன். இது வந்து ராகுஸ்தலம். 2வது இந்த இதில் வந்து பிரதோஷத்துக்கு நிறைய அபிஷேகமும் பண்ணுறாங்க. மாதுளம்பழம், ஆரஞ்சு, இந்த மாதிரி எல்லா விஷயமும் அட்ட டயத்தில் நந்திக்கும் சிவனுக்குமே பண்ணுறாங்க. அதே முடிஞ்ச உடனே பைரவருக்கும் பண்ணுறாங்க. பைரவருக்கு வந்து நம்ம பொதுவாக அஷ்டமி பூஜையில் மட்டும்தான் பண்ணுவாங்க. இங்கே பிரதோஷ காலத்துலேயும் பண்ணுறாங்க. அது ஒன்று. நான் இப்போ 11 கிழமைன்னு இல்லாமல் எல்லா கிழமையும் வந்துகிட்ருக்கேன். எல்லா பிரதோஷமும். சனி பிரதோஷங்கிறது மகா பிரதோஷம். இந்த பிரதோஷத்தில் வந்து வழிபட்டால் 1 வருஷத்துக்கு கும்பிட்ட பலன் உண்டு. ராகு ஸ்தலம்னு இங்கே ரொம்ப விசேஷமாக இது பண்ணுறாங்க. நவ கைலாயத்தில் இது ஒரு ஸ்தலம். நமக்கு இங்கே அருகாமையில் இருக்கிறதுனால நான் வந்துகிட்ருக்கேன் பதிவாக. வந்ததுக்கு பலன் நல்லா கிடச்சிருக்கு. நான் குழந்த பாக்கியம் இல்லாமல் வந்தேன். நான் என் பையனுக்கு கல்யாணத்துக்காக நான் இங்கே வந்தேன். என் பையனுக்கு கல்யாணம் முடிஞ்சாச்சு. அடுத்து குழந்த பாக்கியத்துக்காக இந்த கோயிலுக்கு பதிவாக வந்துட்டுருக்கேன். இதான். நன்றி. ரொம்ப அழகாக பேசுனீங்கம்மா. இந்த தலைமுறைக்கு நீங்கள் ஆன்மீகத்தை பற்றி என்ன சொல்ல விரும்புகிறீங்க?
இப்போ உள்ள தலைமுறைகள் எல்லாருமே கொஞ்சம் ஆன்மீகத்தில் கொஞ்சம் ஈடுபட விருப்பம் இல்லாமல் இருக்காங்க. ஆனால் ஆன்மீகத்தில் ஈடுபட்டதனுடைய பலன் நல்ல பலன் கிடைக்குங்கிறத அவங்க வந்தால் தான் அதனுடைய இதை புரிதலை அவங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக அது ஆன்மீகத்தில் வரணும் அப்படிங்கிறது தான் நல்லது. அது வந்தால் அவங்களுடைய பலன் கண்டிப்பாக அவங்களுக்கு கிடைக்குங்கிறத நான் உலகத்துக்கு நான் சொல்கிறேன். நல்லா நடக்கும். சரி. நல்ல கூட்டங்கள் வரும். சனி பிரதோஷம்னா கொஞ்சம் கூட்டம் இருக்கும். சாதாரண பிரதோஷம்னா கொஞ்சம் சுமாராக இருக்கும். அப்புறம் சிவராத்திரி நல்ல கூட்டம். சனி ஞாயிறும் கூட்டம் வரும். ஆனால் இந்த கல்யாண காட்சிகள் கொஞ்சம் தடைப்பட்டுச்சுன்னா அங்கே வந்தால் நடக்கும். நல்ல ஒரு 9 வாரம் வந்தாலும் நடக்கும். நடக்கும். அதனால பரிகாரம்னு பண்ணுவாங்க. நல்லபடியாக நடக்கும். சரி. நீங்கள் எத்தனை வருஷமா அந்த இடத்துல தொழில்? நான் 33 வருஷமாக இருக்கேன். என் பேர் லட்சுமி. உங்கள் பேர் லட்சுமி. 33 வருஷமா தொழில் இந்த இடத்துல? 34 வருஷம் ஆச்சு. 34 வருஷம் இந்த தொழில். சரிங்க. சரி. இந்த கோயிலோட சிறப்பம்சம் ராகஸ்தலம். ராகஸ்தலம் 4வது பாவனாசத்துலேருந்து இது 4வது இடம். 9 நவகைலாசத்தில் இது 4வது இடம். 4வது இடமா இது வந்து? பாவனாசம் 1, சேர்மதேவி 2, சரி, சூரியன் சந்திரன், செவ்வாய் வந்து கொடநல்லூர், இது ராகஸ்தலம் 4வது, 5வது முறப்பநாடு, 6வது சனி வந்து ஸ்ரீவைகுண்டம், 7வது தெந்திரிபெரி, 8வது ராஜபதி, 9வது சேந்தம்பூ மங்கலம். அருமையான பதிமா. ரொம்ப நன்றி. ரொம்ப சந்தோஷம். என்னோட பேர் மந்திரமூர்த்தி. பக்கத்து கிராமம் தான் அத்திமேடு. சரி. இது எங்கள் பஞ்சாயத்தில் தான் இருக்குது இந்த கோயில். சரிங்க. இந்த கோயிலோட சிறப்பம்சம் என்னங்கய்யா? இந்த கோயிலோட சிறப்பம்சம் என்னென்னா, நம்ம மனசில் நினச்சிட்டு வர காரியம் நடக்கும். ஆமாம். எந்த காரியமாக இருந்தாலும் சரி. சரி. அது கல்யாணம் சம்மந்தப்பட்ட காரியங்களாக இருக்கட்டும், அல்லது குழந்தை பேர் எல்லாம் படிக்கக்கூடிய பையங்க நல்ல முறையில் பாஸ் பண்ணணும், பெரிய அளவுக்கு படித்து பெரிய இடத்துக்கு போகணும் அப்படின்னு நினச்சி தான் நடக்கும். ஆமாம். தொடர்ந்து ஒரு குறைஞ்சபட்சம் 13 பிரதோஷம் நடந்தாலே நினச்ச விஷயங்கள் நடக்கும். இப்போ நார்மலாக வந்து 11 பிரதோஷம் சொல்லுவாங்க, நீங்கள் 13 பிரதோஷம் சொல்கிறீங்க. அதுக்கு இது விசேஷ காரணம் எதுவும் இருக்கா? இல்லை, எனக்கு 13 பிரதோஷம் நடந்தது. அதனால் ஒரு நம்பிக்கை நீங்கள் சொல்கிறீங்க. ஆமாம். சரி சரி. அதே போல் ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் மலையை சுற்றி பாத யாத்திரை வந்துட்டுருக்கோம். கிரிவலம் வந்துட்டுருக்கேன். கிரிவலம் வருவாங்க. இப்போ நாங்கள் 3 வருஷம் தொடர்ந்து வந்துட்டுருக்கோம். சரி. ஆமாம். அதுவும் எனக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நான் வந்து லோன் பண்ணக்கூடிய அசோசியேட். ஆமாம் ஆமாம். வேளாண் அசோசியேட். சரி சரி. ஆமாம், வச்சுருக்கேன். திருநெல்வேலியில் தான். சரிங்க. நல்லா பண்ணிகிட்ருக்கேன். சரி. நானும் சிவபக்தர் தான். எல்லா சிவன் கோயிலுக்கும் போயிருக்கேன். ரொம்ப சந்தோஷம். ஆமாம், அந்த கோயிலுக்கு ரெகுலராக வருவேன். சரிங்க. ஆமாம். ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றியா. என்னோட பேர் வந்து சேர்மதுரை. நான் இந்த திருவேங்கடாபுரம் பஞ்சாயத்து தலைவராக இருக்கிறேன். இந்த சிவன் கோயிலை பொறுத்தளவில் நம்ம என்ன நினைக்கிறோமோ அது கண்டிப்பாக நடக்கும். அது போக இது வந்து தமிழ்நாட்டில் 2வது ராகுஸ்தலம், நவகைலாங்களில் 1. ஆமாம். எத்தனை வருஷம் நூற்றாண்டு இந்த கோயில் இருக்குது? என்ன சார்? எத்தனை வருஷங்கள் இந்த நூற்றாண்டு இந்த கோயில் இருக்குது? இந்த கோயில் உருவாகின வரலாறு எதுவும் உங்களுக்கு தெரியுங்களா? உருவாகின வரலாறு தெரியல. ஒரு எத்தனை வருஷமாக இருக்கும் இந்த கோயில்? ஒரு 100 வருஷம் இல்லை 200 வருஷம் அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு பழமையான கோயில் தான். பழமையான கோயில். இப்போ எங்கள் தாத்தாக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 90 வயசுக்கு மேலே இருக்கும். சரி. அவங்க காலத்தில் இருந்தே இருக்குது இந்த கோயில். ஆமாம். அவங்க சொல்லி நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நீங்கள் பஞ்சாயத்து? நான் இந்த ஊர் பஞ்சாயத்து தலைவர். ஆமாம். அதுபோக வேறு எதுவும்? விவசாயம் தான். விவசாயம். ஆமாம் ஆமாம். சரி. ஆமாம். ஒரு செழிக்கிறதுக்கும் இந்த கோயிலில் இருந்து கண்டிப்பாக. ஆமாம். தாமிரபரணிக்கு பக்கத்துலேயே இருக்கிறதுனால எங்களுக்கு தண்ணி விவசாயம் நல்லா செழிப்பாக நடக்குது. என்ன பயிர் போட்டிருக்கீங்க? நெல் தான் சார். பிரதானமாக நெல் தான். இந்த இடத்துல நெல் தான். ஆமாம், நெல் தான். ஆமாம். ரொம்ப நன்றி. உங்களை பற்றின விவரம் சொல்லுங்கள். அப்புறம் இந்த கோயிலோட சிறப்பம்சம் சொல்லுங்கள். என் பேர் பூரணம். நாங்கள் இருக்கிறது டவுனில் தான் இருக்கோம், பாட்டபத்துங்கிற ஒரு இதில். ஆமாம். குழந்தைக்காண்டி இந்த கோயிலுக்கு வந்தால் குழந்தை செல்வம் கிடைக்கும். திருமணம் ஆகலைனாலும் இங்கே வந்து கும்பிட்டாங்க திருமணம் நடக்கும். அதுதான் இந்த ராகஸ்தலம் சொல்லி நம்ம ஊர்லேயே இதுதான் ராகஸ்தலம். அதனால் இங்கே வந்து கும்பிட்டா இவர் நல்ல ஒரு. ஆமாம், நல்லதே நடக்கும். எத்தனை வருஷமாக அந்த கோயிலுக்கு வரீங்கம்மா? நாங்கள் இப்போ ஒரு 10-15 வருஷத்துக்கு மேலே வந்துட்டு இருக்கேன். ஆமாம். இந்த கோயிலுக்கு வந்ததுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கை எப்படிமா இருக்கு? இப்போ பரவாயில்ல. என் மகனுக்கு பொண்ணு கிடைக்காம இருந்துச்சு, கிடைச்சிது, கல்யாணம் முடிஞ்சுது. ஆனால் இப்போ ஒரு கொஞ்சம் குழந்தையெல்லாம் இருக்குது, கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. சரி, ஒரு செலத்தில் வந்தால் கொஞ்சம் பிரச்சனை தீருமேன்ட்டு வந்துக்கிட்டு வரோம். பிரதோஷத்தோடு வருவோம். எப்போவுமே என்ன கஷ்டப்பட்டனாலும் வந்துடுவோம். பிரதோஷத்தோடு வந்துடுவோம். இது போக இந்த கோயிலில் வந்து ராகுகால பூஜை சிறப்பம்சம்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்தது கிடையாது, சொல்லியிருக்காவோ வந்தது கிடையாது. அப்புறம் இந்த கிரிவலத்துக்கெலாம் நடக்கும். பௌர்ணமி, ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் இங்கே வந்து கிரிவலம் நடக்கும்.
மலை பூரா சுற்றி வருவாங்க. சரி சரி. சுற்றி வந்துடுவாங்க. கல்யாணம் முடியலையேன்னு சொல்லி வந்து அர்ச்சனை பண்ணினேன். கல்யாணம் முடிஞ்சுது. இப்போ ஆண்டவனேன்னு ஒரு பேரனை பேத்தியே வரட்டும்னு சொல்லி இவரை வந்து கையெழுத்து. சரிம்மா, கூடிய சீக்கிரம் உங்களோட அந்த கோரிக்கை வந்து இறைவன் நிறைவேற்றுவாருமா. ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷம். வணக்கம். உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் காந்திமதி. நான் திருநெல்வேலி டவுன் தான். சங்காணி வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த தலம், ராகு ஸ்தலம். மேரேஜ் ஆகாதவங்க எல்லோரும் 11 வாரம் தொடர்ந்து வந்தால் கண்டிப்பாக நடக்கும்னு ஒரு ஐதீகம். நீங்கள் எத்தனை வாட்டி வந்துட்டுருக்கீங்க மேடம்? நான் மேரேஜ் ஆகி மேரேஜ் ஆகிறதுக்காண்டி 6 வாரம் தொடர்ந்து வந்தேன். அதிலே மேரேஜ் ஆகிடுச்சு எனக்கு. அதுக்கப்புறம் இப்போ கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன். உங்கள் பேர் சொல்லுங்கள் சார். என் பேர் விக்னேஷ். நீங்கள் சொல்லுங்கள் சார், கோயில் எத்தனை வாரமாக வந்துகிட்டு இருக்கீங்க? நான் ஒய்ஃப் கூட தான் ரெகுலராக வரேன். எல்லா ப்ரோசஸும் வர முடியாது, ஒரு சில இது மிஸ் ஆயிரும். ஆனால் வந்தால் ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவாக இருக்கும். நீங்கள் நினச்சி வந்தது நடந்திருக்கு? கண்டிப்பாக நடந்திருக்கு. ரைட், தேங்க்யூ சார். ஐயா வணக்கம். உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் முதல்ல. என் பேர் வந்து என் சங்கரன். கிட்டத்தட்ட ஒரு 2002லேருந்து இந்த சங்காணிக்கு வந்து பகவானை பார்த்துட்டு வரேன். வரும்போது ரொம்ப மனக்குழப்பமாக இருந்தது. இந்த 20 வருஷத்தில் எல்லாமே நீங்கி நிம்மதியாக பேரம் பேத்தி எல்லாம் எடுத்து சுகபோகமாக இருக்கும். அது காரணம் இந்த கோதை பரமேஸ்வரர், இந்த சங்காணி தான். அப்போல்லாம் இவ்வளோ தூரத்துக்கு செட்டுலாம் போடலை, சாதாரணமாக தான் இருக்கும். மழை வெயில் எல்லாம் நிற்கும். இப்போ காலப்போக்கில் இப்போ இந்த செட்டு எல்லாம் போட்டு இப்போ நல்லபடியாக இருக்குது. கூட்டமும் பெருகிக்கிட்டே இருக்குது. பகவானும் நிம்மதியாக இருக்கார். நாங்களும் அவர் வணங்குது எல்லாருமே நிம்மதியாக இருக்கோம். இந்த கோயிலோட சிறப்பம்சம் எதுவும் சொல்ல முடியுமா? சிறப்பு அம்சம்னா கிட்டத்தட்ட இது எனக்கு தெரிஞ்ச ஒரு 1000 வருஷத்துக்கு மேலே உள்ளதாக இருக்கலாம். ஆமாம், ஒரு காலத்தில் இங்கே வர்றதுக்கே பயந்துக்கிட்டு இருந்தாங்க மனிதர்கள். இப்போ ஒரு 25 வருஷ காலமாக வந்துக்கிட்டும் போய்கிட்டு இருக்குங்க. அது இப்போ ஒரு 20க்கு மேலே வந்து ரொம்ப பயமே இல்லாமல் வர்றது போகிற அளவில் மக்கள் இருக்காங்க. ஆணும் சரி பெண்ணும் சரி தனியாகவும் வராங்க, அது வந்துட்டு போய்கிட்டு இருக்காங்க. முன்னாடியெல்லாம் பயமாக இருக்கும், இப்போ பயம் இல்லை. நன்றியா. சரி, ரொம்ப நன்றியா. உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். என் பேர் ராமலிங்கம் பிள்ளை. நான் வந்து எனக்கு என்னுடைய வயசு வந்து 65. இந்த கோவிலுக்கு வர்றதுக்கு ஆண்டவனுக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா நம்ம மகனை போன்ற தம்பி இருக்க சங்கலிங்க மூலமாக நான் இந்த கோவிலுக்கு வந்து ரொம்ப சந்தோஷப்படுறேன். இதை முதல் ட்ரிப்பாக நான் வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். என்னது அந்த கோயிலுக்கு அப்போ இதுதான் நீங்கள் முதல் தடவை வர்றீங்க? சரி. அதாவது இந்த விஷயம் தான் போயிடலாம். இந்த கோயில் இருந்து எடுக்கும்போது இந்த ஆண்டவன் அழைச்சா தான் நம்ம அவருடைய காட்சி நம்ம வர முடியும். அது நம்ம எவ்வளோ தான் தவங்கிதாலும். இந்த கோயிலை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்ச வேறு ஏதாவது அனுபவங்கள் இருக்கா? இதான் ஃபஸ்ட் ட்ரிப் வந்து இங்கே வந்தவுக்கு போய் எனக்கு மனசு ஒரு நிம்மதி இருக்குது. நிம்மதி இருக்குது. ஒரு நிம்மதியான ஒரு சந்தோஷம் மனசுக்குள்ளே குதூகலமாக இருக்குது. சரி, அது நல்ல ஒரு இருக்குது. அவங்களுக்கு அந்த உணர்வு தெரியுது. அந்த உணவு இப்போ கொடுத்துருக்காரு. ரெண்டாவது இப்போ வந்து பிள்ளைகளுக்கு என்ன சொல்லனா, அதாவது நான் பொதுவாக ஆம்பளைகள் வந்து எப்படி கருணை, அன்பு, நேசம், பாசம் யார்கிட்டேருந்து கற்றுக்கணும்னா நம்ம பெண்கள் தெய்வம் அவங்ககிட்ட நம்ம கற்றுக்கணும். தாய்கிட்டேருந்து நம்ம கற்றுக்கணும். கண்டிப்பாக தாய் மூலமாக நம்ம கற்றுக்கணும். அப்போது இப்போ வருங்கால பிள்ளைகள் கையில் செல்லை கொடுக்குறாங்க. செல்லை கொடுக்கப்போலாம் நம்ம ஆன்மீகத்தில் ஈடுபாடு செய்ய வச்சோம்னா அது ரொம்ப நன்றாகும். அது நம்ம இந்துக்கள் வந்து விழிப்போடு இல்லாட்டா மாரியம்மாள் பாடல் பாடுறவங்க பெரியம்மாள் பாடல் பாடுறதுக்கு சில காலம் ஆகாது. அதனால் இறைவன் கொடுத்து ஒரே ஒரு வாழ்க்கை, அதே ஒரு நல்ல முறையில் நம்ம வாழ்ந்தால் நல்லாயிருக்கும். அந்த காலத்தில் ஆச்சி பாட்டி தாத்தா எல்லாம் இருந்தாங்க, நல்ல கதை சொன்னாங்க. இப்போது செல்ஃபோன் வந்து கம்ப்ளீட்டாக அந்த நல்ல கதைகள் பிள்ளைகள் இல்லை. அது நாம் தான் பெற்றோர்கள் தான் அதை கவனித்து கொண்டு வரணும். இப்போ எங்கள் ஏற்ற வீட்டில் பேரன் இருக்கிற நல்ல நம்ம என்ன சொன்னாலும் கரெக்டாக சொல்லுவான். கரெக்டாக நல்ல ஆண்டவன் இப்போ படைக்கிற பிள்ளைகள்லாம் நல்ல அறிவோடு படைக்கலாம். நம்ம அந்த பிள்ளைகள் மேற்கொண்டு அறிவுன்னு இருக்குது. ஆன்மீகத்தை பரப்பணும். சொல்லக்கூடிய மந்திரம் வந்து சிவன் கோயிலில் நம்ம சிவான்னு எல்லாரும் சொல்லலாம். சிவாய நம்மங்கிறது தீட்சையை பெற்றவங்க மட்டும் ஜெபிக்க வேண்டும். அது நம்ம வந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு இங்கே வந்து வரவங்களாம் 50 வயசு மேலே தாண்டவங்க இருக்காங்க. அவங்கெல்லாம் என்ன பண்ணணுன்னா ஒரு சின்ன கருத்து, கோழியும் சேவலும் குப்பையில் இறையை தேடுகிறது. அப்போது வைரக்கல் ஒன்று தட்டுப்பட்டது. அதை கண்டதும் நமக்கு தேவையில்லை, அழகான பெண் இதை எடுத்தால் ஆபரணமாக்கி கொள்வாள். வியாபாரிங்க எடுத்தால் அவர் லாபத்துக்கு விற்பார். நமக்கு தேவையோ அவசியமானதோ ஆன்மீக சிந்தனை தான் தேவை. இந்த வயதில் 50 வயது தானவர்களுக்கு காசு வந்தது. அதாவது இப்போ எப்படி கோழி இறையை மட்டும் தேடுதோ அதுமாதிரி நாமும் இறைவனை தேடணும். இதெல்லாம் கண்டிப்பாக இறைவனுடைய அனுக்கிரகமும்
ஒரு நல்ல நிம்மதியான ஒரு வாழ்க்கையும் கிடைக்கும். எனக்கு கிடைக்காது என்று யார் நினைக்கிறானோ அவனுக்கு கிடைக்காது. நான் முக்தன் என்று நினைப்பன் முக்தன் ஆகிறான். எல்லாரும் பிள்ளைகளுக்கு ஆன்மீகத்தை பரப்புங்கள். நன்றி, வணக்கம். நன்றி, ரொம்ப நன்றி, ரொம்ப வணக்கம். ஸோ நம்ம இன்றைக்கி எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா, திருவேங்கடநாதபுரம் அருகில் உள்ள சங்காணி அப்படின்னு புகழ்பெற்ற ஒரு கோதபரமேஸ்வர் சிவகாமி அம்மா ஸ்தலத்தில் வந்து நம்ம வந்து இன்றைக்கி இருக்கிறோம். இந்த ஸ்தலத்தோட சிறப்பம்சம் அப்படின்னு கேட்டால், இது வந்து ஒரு 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஒரு கோயில். இந்த கோயிலை பற்றி நம்ம இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இது வந்து ராகுஸ்தலமாக விளங்கி வருது. ஸோ இந்த கோயிலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ராகுஸ்தலத்துக்கு உண்டான எல்லா பரிகாரங்களும் நம்ம வந்து பண்ண முடியும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக இது வந்து நவகைராய ஸ்தலங்களில் இது ஒரு ஸ்தலமாக கருதப்படுது. இந்த கோயிலில் வந்து வணங்குறதுனால நமக்கு வந்து குழந்தை பேர் கிடைக்கும், திருமண தடை நீங்கும், அதுக்கப்புறம் வந்து வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா கஷ்டங்களும் விலகி நல்ல நிலைக்கு நம்ம வந்து மேன்மை அடைய முடியும். இந்த கோயிலில் இருந்து இருக்கக்கூடிய இன்னொரு சிறப்பம்சம், இங்கே வந்து பார்த்திங்கன்னா பிரதி ஞாயிறு, ஒவ்வொரு பிரதோஷ காலங்கள் மட்டும் இல்லாமல் பிரதி ஞாயிறு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளிலும் நம்ம வந்து இந்த கோயிலில் வந்து ராகுகால பூஜை வந்து சிறப்பாக நடைபெற்று வருகிறது. ஸோ இதுக்கு வந்து திரளான பக்தர்கள் வந்து ஒவ்வொரு பிரதோஷ காலத்துலேயும், அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ராகுகால அந்த பூஜைகளையும் நிறைய பக்தர்கள் வந்து கலந்து கொள்கிறாங்க. ஸோ குறிப்பாக வந்து திருமணம் தடை நீங்கிறதுக்கு இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமான கோயிலாக இந்த கோயில் வந்து அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து திருமண தடை மட்டும் இல்லாமல் குழந்தை பேர், கல்வியில் முன்னேற்றம், வேலையில் முன்னேற்றம், வருமானம், தொழில், ஸோ இது எல்லாமே ஒரு சிறப்புமிக்க இந்த ஒரு ஸ்தலத்துக்கு நம்ம இன்றைக்கி வந்து வந்திருக்கிறது நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பேராக தான் நாங்கள் வந்து கருதுகிறோம். ஸோ இந்த நிகழ்ச்சியை வந்து நம்ம வந்து வேலன் டிவியிலேருந்து நம்ம வந்து பதிவு பண்ணுறோம். ஸோ என்னோட வந்து பார்த்திங்கன்னா ஒளிப்பதிவாளர் மிஸ்டர் சங்கர் இருக்கார், அவர் கூட வந்து ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ் மிஸ்டர் வெங்கடேஷ் இருக்கார். ஸோ இந்த கோயிலில் நம்ம வந்து வழிபடக்கூடிய ஒரு ஸ்தலமாக, போற்றுதல்கூடிய ஒரு ஸ்தலமாக நம்ம வணங்கி வந்தோம் அப்படின்னா வாழ்க்கையில் மேலும் நமக்கு சிறப்பு பெற்று வாழ்வில் எல்லா வளங்களையும் எல்லா செல்வங்களையும் அடைவோம் என்று கண்டிப்பாக நம்ம மனதார பிரார்த்திக்கிறோம். நன்றி. நாங்கள் சிவனை தரிசனம் செய்து விட்டோம். நீங்களும் அனைவரும் வந்து சிவன் தரிசனம் செய்து சிவன் அருள் பெறுக.